ஃப்ரெண்ட்ஸ், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் முன்பாக யூதர்கள், கிரேக்கர்கள், ரோமானியர்கள் எல்லாரும் சிலுவையை பற்றி பேசுறதுக்கு முன்பாக யோசிப்பாங்க. சிலுவை பற்றி யாரும் பேசவே மாட்டாங்க. அதாவது சிலுவை ரொம்ப கொச்சையான ஒரு சின்னம், அது குற்றவாளிகள் தான் அதுல அறையப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அதை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பின்பு அதை குறித்து பவுல் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை சுமந்ததுக்கு அப்புறம் அதனுடைய மகிமை, அதனுடைய மேன்மை அது வேற ஒரு இடத்துக்கு உயர்த்தப்பட்டுருச்சு. ஏன்னா தேவனுடைய குமாரன் தாமே அந்த சிலுவையை சுமந்தார். நமக்காக அவர் சிலுவையை சுமந்தார். நம்முடைய இடத்தை அவர் முற்றிலுமாக எடுத்துக்கொண்டார். நமக்காக அவர் இருளான பாதையிலே சென்றார். நமக்காகவே எல்லா விதமான துக்கங்களையும் கஷ்டங்களையும் அவர் சுமந்து கொண்டார். நாம் எல்லா விதமான சந்தோஷத்தையும் பெறுவதற்காக நமக்காக அவர் சாபமானார், நாம் ஆசீர்வாதமாகும்படியாக. நமக்காக அவர் பாவமானார், நாம் தேவனுடைய நீதியாகும்படியாக. நமக்காக அவர் குற்றவாளிகளுக்கு மத்தியிலே பாவியை போல அவர் சிலுவையில் தொங்கினார். நாம் எல்லாரும் பாவத்திலிருந்து மீட்கப்படும்படியாக. நாம் பாவி என்ற அந்த பேர் அதெல்லாம் நீங்கி தேவனுடைய பிள்ளைகள் என்ற பாக்கியம் நமக்கு கிடைக்கும்படியாக. ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாளிலே நீங்க ஏசப்பாவுக்கு மனதார நன்றி சொல்லுங்க. அவர் நமக்காக செய்த தியாகத்துக்காக நன்றி சொல்லுங்க. அவருடைய அன்புக்காக நன்றி சொல்லுங்க. உண்மையிலே இயேசு கிறிஸ்து தான் மிகுந்த அன்புடையவர். அவரே நமக்காக சிலுவையிலே தியாகமாக தன்னை ஒப்பு கொடுத்தார். அவரே மெய்யான தேவன். நல்லவனுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். ஆனால் நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாளிலே ஏசப்பாவுக்காக நீங்க நன்றி சொல்லுங்க. உங்களால எதுவும் செய்ய முடியலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நீங்க உங்க வார்த்தையினால, உங்க உதடுகளின் தனியாகிய ஸ்தோத்திர பலிகளை அவருக்கு செலுத்தி அவரை மகிமைப்படுத்துங்க.